என்னோட ஒரு வயசு பையன் இன்னும் அந்த ராக் கிளைம்பிங் போட ஃபுல்லாக கிளைம் பண்ண முடியல. அது காரணம் நான் தான். ஏன்னா இன்னும் அந்த ஹோல்ஸ் நான் ஃபுல்லாக போட்டு முடிக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் அதை ஃபிக்ஸ் பண்ணுற ஆலனுக்கே தொலைஞ்சு போச்சு. இப்படியே காரணம் சொல்லாமல் சீக்கிரம் வாங்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னு நான் திட்டிக்கிட்டு பார்க்கர் போர்டு கிளாஸ் எடுக்க போயிட்டேன். இன்னைக்கு ரெண்டே மூமெண்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாம் ஸ்பின். இந்த மாதிரி உங்க கையை சுற்றி நீங்கள் சுற்றணும். அண்ட் இவங்க ரெண்டு பேரை பாருங்க ஆல்மோஸ்ட் செவத்துலேயே பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. பாம் ஸ்பின் செவத்தில் பண்ணால் அதுக்கு பேர் வால் ஸ்பின். நெக்ஸ்ட் டிராவலிங் வால் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு ரெடியா ஒருத்தர் பண்ணி அப்படியே எல்லாரும் லைனாக பண்ணால் பார்க்கவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணோம். ஃபோனை செட் பண்ணிட்டு நாங்களா ரெடியானா இந்த பொண்ணு கேமராவை பார்த்தோன்னே ஹாய் சொல்றா. இன்ஃப்ளூயன்சர்னாலே அப்படிதான் போல விடுங்க. அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் டக்கு டக்குன்னு இந்த மூமெண்ட்டை பண்ணி முடிச்சுட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சாக்க வச்சு ஜிம்மு ஃபுல்லாக கோலம் போட்டு வச்சிருக்கானுங்க. வந்து இது பாருங்க கோவம் அப்படியே வால் பாக்ஸ் மேலே ஏறி விக்ரம் படம் சூர்யா மாதிரி ஸ்பீச் ஒன்று கொடுத்தேன். சுற்றி இருந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் சீரியஸாக பேசுனதை பார்த்து இவனுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏய் புது ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என் மனத்தை வாங்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு அப்படியே விக்ரம் கவுண்டர் லஞ்ச் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் எவ்வளோ முக்கினாலும் முடியல. ஸோ நான் கிவ் அப் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பி விக்ரமோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் இந்த இட்லி பையன் என்னை பார்த்து சந்தோஷத்தில் டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான். அங்கே வீட்டுக்குள்ள பார்த்தா யாரோ இந்த ராணா பையனுக்கு புதுசாக இந்த வண்டியை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நான் செமையா எக்ஸைட் ஆகி இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த வண்டியை ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு என்னெல்லாமோ ட்ரை பண்ணேன். ஆனால் சுத்தமாக வரல. ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ட்ரை பண்ண அப்புறம் கூட இந்த வண்டி 1 இன்ச்சு கூட நகரல. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த வண்டியை எப்படி ஓட்டணும் நான் கற்றுப்பேன். என்ன மாதிரியே நீங்களும் எப்போவுமே உங்கள் வயசை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணி புது ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கோங்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்ரம் மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருங்க.